பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த புள்ள தாயாக இருக்க தகுதியானவளா? இது நான் சொல்ல இல்ல, உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. எனக்கு அன்பார்ன் சைல்டுடைய ரைட்ஸ் பத்தி இஸ்லாம் பேசியிருக்கிறது. அன்பார்ன் சைல்டு இன்னும் புள்ள பிறக்க இல்ல, இன்னும் கல்யாணமே முடிக்க இல்ல, இன்னும் ஈஜாபு கபூல் நடக்க இல்ல, இன்னும் போதனம் போட இல்ல, இன்னும் அடையாளம் போட இல்ல, இப்பதான் நாங்க ப்ரொபோசல் போய் கொண்டிருக்குது. அப்ப எல்லாத்தையும் பார்த்தோம். சொல்லுது இஸ்லாம் சொல்லுது. அது மட்டுமல்ல, இதையும் பாருங்க. நீங்க 2 பேரும் நிக்காஹ் செய்து 9 மாசத்துக்கு பிறகு, 10 மாசத்துக்கு பிறகு, 1 வருஷத்துக்கு பிறகு ஒரு புள்ள பிறக்கும் அல்லவா? அந்த புள்ளக்கு இந்த மாப்பிள்ள வாப்பவாக இருக்க தகுதியானவரா? அந்த புள்ளக்கு இந்த தாய், இந்த பெண் உம்மாவாக இருக்க தகுதியானவளா? இவருக்கு புள்ள வளர்க்க தெரியுமா? இவருக்கு புள்ளைக்கு இந்த புள்ளைய பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு போற வழக்கம் வாப்பக்கு இருக்குதா? இது சும்மா இல்ல. உலகத்துல சும்மா இல்ல. உலகத்தில் எல்லாம் செய்யணும், உலகத்தில் எல்லாம் சாதிக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்படியே சொல்லி கொண்டு போனாங்க. அந்த மகன் சொல்லிட்டு வாப்பாவை பார்த்து, உமர் அப்பா சொல்லிட்டு, உமரே ஏண்ட வாப்பா நீங்க சொன்ன ஒன்றே எனக்கு செய்யல, நீங்க சொன்ன இவ்வளவு நேரம் சொன்ன ஒன்றே எனக்கு சொல்லல. நான் ஒரு அடிமைக்கு பிறந்த புள்ள, நான் ஒரு உம்மக்கு பிறந்த புள்ள என்ன? நான் ஒரு அடிமைக்கு பிறந்த புள்ள, நான் உம்மக்கு பிறந்த புள்ள என்ன? என் உம்மா ஒரு அடிமை பெண். வாழ்க்கையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறேன். வாலிபர்களே, இதெல்லாம் வாழ்க்கையில படியும். ஒருத்தர் வந்தாரு, தன்னை மகனை கூட்டிட்டு வந்து புத்தி சொல்லுகிறோம் சொல்லி புத்தி சொல்கிறோம். இவருக்கு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருக்குது. அன்பானவர்களே, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவானம், இது பேசப்பட வேண்டிய விஷயம், உண்மை. இது யாருக்கும் மறைக்க தேவையில்லை. அப்ப இந்த பாய், இந்த புள்ள, இவரு கண்ட சுய விருப்பத்தில் ஒரு புள்ளைய கூட்டிக் கொண்டு வெளியே போயிட்டு சுமார் 7 நாள் 8 நாளைக்கு பிறகுத்தான் வீட்டுக்கு வாராரு. எல்லாம் நிக்காஹ் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டுது. பிள்ளையோட அந்த பாயோட வாப்பா உமா பார்க்குறாங்க, இப்படி சரி இதை பிரிச்சுடோம், இது ஒத்து வர மாட்டாது, இது கூடாது, இவங்க எங்களுக்கு வச்சாகிறாங்க இல்லைன்னு சொல்லி இவங்க வச்சுக்கிறாங்க. கடைசியா கூட்டிக்கிட்டு வராங்க ஒரு இடத்துக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு போட சொல்லி திரைக்கு பின்னால் இருந்து அந்த தாய் பேசுறா, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க, இவர் இப்படித்தான் ஒரு தகாத காரியத்தை செஞ்சுட்டாரு, எங்களோட மனசெல்லாம் நோவிக்கிறாரு, எங்களோட மனசெல்லாம் முற்படுத்துறாரு, நாங்க ரொம்ப சிரமப்படுறோம், இந்த பிள்ளை கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி நான் வாயை துறக்க முந்தி அந்த புள்ள ஒரு வார்த்தை சொல்லிச்சுது, ஹசரத் நான் ஒரு பிள்ளைய கூட்டிக் கொண்டு போயிட்டு வெளியே நின்றது 6 நாள் தான், ஆனா என் உம்மா பாப்பா 2 பேரும் பாஞ்சு வைத்து 15 நாள் வெளியே நின்றாங்க. சொல்லுங்க பாப்போம், இதை விட கேவலம் எதுவும் இருக்குமா? அவர் சொல்றாரு, நான் 7 நாள் தான் வெளியே நின்றேன், என் உம்மா என் வாப்பா 2 பேரும் நிக்காக செஞ்சதே அப்பாக்கு தெரியாமத்தான். இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு 15 நாள் வெளியே நின்றாங்க. என் அப்பா கத்தவன் கொடுத்துட்டார் என் உப்பாக்கு, என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி. இன்னைக்கு என்ன திருத்துவாங்க, எப்படி திருத்துவாங்க? என்ன கமா ததீனு துதானு, நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படித்தான் நடத்தாட்டப்படுவீர்கள். நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படித்தான் நடத்தாட்டப்படுவீர்கள். பெற்றோர்களே, வாலிபர்களே, யுவதிகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை நாங்க வெற்றியின் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தால் இஸ்லாம் காட்டக்கூடிய உண்மையான தத்துவங்களை, குடும்ப வாழ்க்கையை, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கையை அமுல்படுத்துங்கள். இதை கொண்டு மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை சீராகும். இதுதான் குர்ஆன் பேசக்கூடிய உண்மைகள், இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மைகள். எனவே குர்ஆன் என்று சொல்லக்கூடியது இவைகள் அனைத்தையும் பேசியிருக்கிறது. ஒரு வாப்பக்கு மகன் என்ன செய்யணும், உம்மக்கு மகன் என்ன செய்யணும், இப்படியாக குர்ஆன் ஒரு அழகான வேதம், அழகான புத்தகம், மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே குர்ஆன் பேசியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொருத்தரும் வழங்க வேண்டும். குர்ஆன்
குர்ஆனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, எல்லாருக்கும் தெரியும், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க குர்ஆனை நான் ஓதுவோம். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. குர்ஆனை ஓதணும். அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி. குர்ஆன் சொல்லுது, இந்த குர்ஆனை நாங்க யாருக்கு கொடுத்தோமோ அவங்க இந்த குர்ஆனை எப்படி ஓதணுமோ அந்த முறையை பேணி, அந்த ஆதாபுகளை பேணி இந்த குர்ஆனை அவங்க ஓதுறாங்க. நாங்க ஓதணும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா எப்படி ஓதணும்? குர்ஆன் எப்படி ஓதணும்? அன்பான சங்கையான சகோதரர்களே, மாலை நீவுக்கு வரும் பொழுது ஆங்கிலம் தெரியாம இருந்தோம். எத்தனையோ பேர் ஜொப்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், ஆங்கிலம் தெரிந்தால் கூட சம்பாதிக்க இயலும், ஆங்கிலம் தெரிந்தால் கூட சலரி கிடைக்கும், ஆங்கிலம் தெரிந்தால் இந்த கம்பெனியுடைய மேனேஜராக மாற இயலும் என்பதற்காக வேண்டி ஆங்கிலம் படித்தவர்கள் இந்த சபையில் இருக்கத்தான் செய்வாங்க. இந்த சபையில் இருக்கத்தான் செய்வாங்க. மன்னார்ல பிறந்து, யாழ்ப்பாணத்துல பிறந்து, வன்னியில பிறந்து, கொழும்புக்கு வந்து ஆங்கிலம் படித்து இன்றைக்கு கம்பெனியில சிஇஓவாக இருக்கக்கூடிய மக்களை பார்த்திருக்கிறோம். ஆனா படித்தது தமிழ் மீடியம், படித்தது தமிழ் பாடசாலைகள்ல, படித்தது ரிமோட் ஏரியாவுல. ஆனா கொழும்புக்கு வந்தாங்க, சந்தர்ப்பத்தை பார்க்கிறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கிறாங்க. ஆங்கிலம் தெரிந்தால் எங்களுக்கு மேல போகணும், ஆங்கிலம் தெரிந்தால் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்றதை விளங்கினாங்க. 2 மாசம் கோர்ஸ், 3 மாசம் கோர்ஸ் போறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஆங்கிலத்தை படிச்சு கொள்றாங்க. அன்புக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, நான் ஒன்று சொல்றேன், நாங்க அரபு பாஷையை படிப்போம், தொழிலுக்காக வேண்டி மட்டுமல்ல, நாங்க குர்ஆனை விளங்குவதற்காக வேண்டி படிப்போம். இந்த 50 வருஷம் சூரத்துல் ஃபாத்திஹாவை கேட்கிறேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறேன். ஆனா நான் எப்படி ஓதுறேன் தெரியுமா? அன்றைக்கு எப்படி ஓத படிச்சேனோ அதே முறை பிரகாரம் தான் ஓதுகிறேன். அதுல தஜ்வீதும் இல்ல, அதுல தர்தீலும் இல்ல, அதுல இத்காமும் இல்ல, அதுல உண்டாவும் இல்ல, அதுல சத்தும் இல்ல, அதுல மத்தும் இல்ல, அதுல உப்பும் இல்ல, அதுல புளியும் இல்ல. சும்மா ஓதுவோம் குர்ஆன். குர்ஆன் சும்மா ஓதுவோம். ஆனா ஆங்கிலம் பேசுகிறோம். சுப்ஹானல்லாஹ், வெள்ளக்காரன் பேசுவதை போல் ஆங்கிலம் பேசுவாங்க. வெள்ளக்காரனுடைய ஆக்ஷனை போட்டு ஆங்கிலத்தை பேசுவாங்க. நான் கம்பேரிட்டிவ்லி சொல்றேன், ஆங்கிலம் படிக்கிறது என்றால் ஏன் எங்களுக்கு அரபு படிக்க முடியாது? ஏன் குர்ஆனை எங்களுக்கு அப்படி ஒரு அரபி ஓதுவதை போல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காட்டியது போல ஏன் எங்களுக்கு குர்ஆன் ஓத முடியாது? நான் சொல்றேன், அன்புக்குரியவர்களே, சங்கையானவர்களே, குர்ஆனை ஓத பழகிக்கொண்டோ. குர்ஆன் சொல்ல இல்ல, சும்மா ஓதும்போது சொல்லி. குர்ஆன் சொல்லுது யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி. குர்ஆனை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதணும். சும்மா குர்ஆன் ஓதேனா? வரத்திலில் குர்ஆன தர்தீலா. குர்ஆன் சொல்லல என்ன ஓதுவாப்பா, எப்படி சரி ஓதுது குர்ஆன் சொல்லல. குர்ஆன் சொல்லுது வரத்திலில் குர்ஆன தர்தீலா வயத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி. அல்லாஹ் இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், கிராஅத்துல் குர்ஆன் அல்ல, கிராஅத்துல் குர்ஆன் அல்ல, திலாவத்துல் குர்ஆன். திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை திலாவத் செய்யணும். எப்படி திலாவத் என்று சொன்னால், ஒன்றுக்கு சாப்பிடுறது, இன்னொன்று இருக்குது சுவைத்து சுவைத்து சாப்பிடுறது, ருசி பார்த்து பார்த்து சாப்பிடுறது. என்ன செய்யணும்? சாப்பிடக்குள்ள எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கொள்வோம். ஒரு இனிப்பு கறி, ஒரு புளிப்பு கறி, ஒரு புளிக்கறி, இனிப்பு கறி எல்லாம் இருக்குது. கருவேப்பட்டை இருக்கிறது, அதுல என்ன, அதுல ஏலக்காய் இருக்கிறது, கருவேப்பிலை, ராம்ப எல்லாம் இருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து சமைக்கப்பட்ட சாப்பாட்டை பார்த்து சொல்லுவோம், அது ருசியான சாப்பாடு. இதே போல எங்க கலாத்துல சத்து இருக்கிறது, மத்து இருக்கிறது, ஒன்னா இருக்கிறது, இக்லாப் இருக்கிறது, இத்காம் இருக்கிறது. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதி காட்டினாங்களோ அதே போல நாங்க குர்ஆனை ஓத பழகிறது இந்த முஸ்லிம் உம்மவுடைய மிகப்பெரிய கடமை. இது ஒரு ஃபர்து. குறைஞ்சபட்சம் சொல்லுகிறேன், 30 ஜுஸ்வே நீங்க அப்படி ஓத பழகின்றதையும் குர்ஆனில் இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு குர்ஆனுடைய கடைசி பகுதியில் கூடிய 10-20 சூறாக்களை கட்டாயமாக ஃபர்து ஐனாக ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த தொழுகைக்கு தேவையான ஆயத்துகள், இந்த தொழுகைக்கு தேவையான ஆயத்துகள் குறைஞ்சபட்சம் பெற்றோர் பார்க்கணும். ஏண்ட மகன் ஏண்ட ஜனாசா வச்சு ஒரு ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்காக தகுதியானவன் யார் தெரியுமா? மதரசாவுடைய ஹஸரத் அல்ல,
ஊருடைய முஃப்தியும் அல்ல, ஊருடைய ஷேഖும் அல்ல, தரீகாவுடைய வலியும் அல்ல. ஒரு ஜனாசாவை தொழிக்கிறதுக்காக தகுதியானவர் அந்த ஜனாசாவுடைய மகன். அந்த ஜனாசாவுடைய மகன் ஜனாசாவை கொண்டு வச்சிருக்குது. அது ஆம்பளை ஜனாசாவாக இருக்க வேணும், பெண் ஜனாசாவாக இருக்க வேணும். அந்த ஜனாசாவுக்கு முன்னால அந்த ஜனாசாவுடைய மகன் வந்து தக்பீர் கட்டவர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுவானா, ஏந்த பேரை சொல்லக்கூடிய ஒருவனை வச்சுட்டா இவன் வாரான். இந்த பூமிக்கு மேல ஏந்த பேரை சொல்லக்கூடிய ஒருவனை வச்சுட்டா இவன் வாரான். தஃசீர் கபீர்ல இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. வாப்பட ஜனாசாவுக்கு முன்னால, உம்மட ஜனாசாவுக்கு முன்னால ஒரு மகன் வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினாலே இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆனா தக்பீர் மட்டுமல்ல, சூரத்துல் ஃபாத்திஹாவும் சரியா ஓடும். சூரத்துல் ஃபாத்திஹாவுல வரக்கூடிய 141 எழுத்தையும் அந்த 141 எழுத்தும் எங்கிருந்து வெளியாகணுமோ அதனுடைய கான்சனேஷன், அதனுடைய மொழிச்சல், அதனுடைய மஹாரிஜுல் ஹுரூப் எல்லாம் அந்தந்த இடத்திலிருந்து வெளியாக்கி ஒரு வாப்பட ஜனாசாவுக்கு முன்னால வந்து ஒரு மகன் தக்பீர் கட்டினா அவன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. அப்ப 141 எழுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவுல இது எப்படி வெளியாகணும், இது எப்படி மொழியோடும், இது எப்படி ஓடணும், இதை படிக்கணும். எங்களுக்கு தெரியுமா, எல்லா பாஷையிலும் இருக்கிறது, எல்லா பாஷையிலும் இருக்கிறது. என்ன எழுத்துக்கள் மாற மாற கருத்து வித்தியாசமாகும். ஆங்கிலத்தில் அப்படி அல்ல, நொக்தாக்கள் மாற மாற கருத்து வித்தியாசமாகும். உதாரணமா வச்சுக்கோங்க, ஜனாசா தொழுகையில 3வது தக்பீருக்கு பிறகு மையத்தை முன்னுக்கு வச்சுக்கொண்டு முதல் தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது தக்பீர்ல ஜனாசாவுக்கான துஆ இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கான துஆ செய்வோம். 3வது தக்பீருக்கு பிறகு மையத்துக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவ மன்னிப்பு கேட்போம், மக்ஃபிரத்துக்காக வேண்டி துஆ கேட்போம். அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா, அல்லாஹும்ம மக்ஃபிர் லி அபீ, அல்லாஹும்ம மக்ஃபிர் லி வாலிததி, அல்லாஹும்ம மக்ஃபிர் லி உம்மி. ஜனாசாவை முன்னுக்கு வச்சுக்கொண்டு ஜனாசாவுடைய மகன் சொல்றாரு, யல்லா என் உம்மட பாவத்தை மன்னிப்பாயாக, யல்லா என் வாப்பட பாவத்தை மன்னிப்பாயாக, யல்லா என் உம்மக்கு ரஹ்மத் செய்வாயாக, யல்லா என் உம்மக்கு மக்ஃபிரத் செய்வாயாக என்று சொல்லி துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த உம்ம வாப்பட பாவத்தை ஏற்கனவே மன்னித்து விட்டான். அந்த உம்ம வாப்பட அந்தஸ்தை ஏற்கனவே கூட்டி கொடுப்பான். ஆனா இந்த மகனுக்கு எழுத்தே மஹாரிஜுல் ஹுரூஃப் தெரியாது. தக்பீரை கட்டினாலே அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று சொன்னா அந்த கஃபர என்று வரக்கூடிய அந்த கைன் நொக்கத்தில் இருக்குது. நொக்கத்தை வெற்றி முடிஞ்சால்தான் என் உம்ம வாப்பட பாவத்தை மன்னிப்பாயாக. நொக்கத்தை இல்லாம அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று சொல்லி முடிஞ்சால் என் உம்மக்கும் வாப்பக்கும் நான் பதுவா செய்கிறேன். யல்லா என் உம்மட வாப்பட கபர்ல மண்ணள்ளி போடுவாயாக. ஹஸ்ஸத் துராப அலா கபரிஹி, கஃபரண்டா கருத்து கபருக்கு மண்ணள்ளி போடுறது, கபருக்கு மண்ணள்ளி போடுறது. خلق السماوات والارض என்றால் வானத்தை பூமியை படைத்தவர். خلق خلق السماوات والارض என்றால் வானத்தை பூமியை சிரைத்தவர், உடைத்தவர். எனவே குர்ஆனை சும்மோதுவான். குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள்ல மிகப்பெரிய ஒரு கடமை இந்த குர்ஆனை சரியான அர்த்தம் தெரிஞ்சல்ல, முதலாவது மொழிச்சல் சரியாக இருக்க வேண்டும். வரத்தில் குர்ஆன தர்தீலா யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, எப்படி குர்ஆன் ஓதப்பட வேண்டுமோ அப்படி குர்ஆனை ஓதப்படணுமோ இது குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய முதலாவது கடமை. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 141 எழுத்தையும் அதனுடைய இடங்களிலிருந்து எழுத்துக்கள் வெளியாக வேண்டிய இடங்களிலிருந்து வெளிப்படுத்தி ஓதுவது ஒவ்வொரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய கடமை. இது முதலாவது. 2வது குர்ஆனை பாடமாக்கணும். குர்ஆனை பாடமாக்கணும். முழு குர்ஆனையும் யாருக்கு பாடமாக்க இயலுமோ அவங்க பாடமாக்கணும். பெண்களை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் நேரம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது. கையில குழந்தையை வச்சுக்கொண்டு குர்ஆன் ஓதுவோம். கையில குர்ஆனை வச்சு பிள்ளைய வச்சுக்கொண்டு குர்ஆன் ஓதுறீங்க. தூக்கமாக்குறீங்க. பிள்ளைக்கு முன்னால ஒரு கார்ட்டூனை போடாம அல்லாஹ்வுடைய கலாம ஓதி கொடுத்து
கொண்டு நீங்க புள்ளைய தூக்கமாக்குங்க. உங்களோட பிள்ளைக்கு மௌத்து வந்தாலும் குர்ஆனை ஓதினாத்தான் புள்ள மூத்தாகும். குர்ஆனுடைய வழக்கம், குர்ஆனுடைய வழக்கம். ஒரு மிகப்பெரிய மனிதர் இருந்தார் இந்தியாவில், உமர் பாரம்பரிய சொல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க எப்பயும் சொல்லுவாங்க, மதரசாக்கள் என்று சொல்லக்கூடியது உலகத்தில் விதத்தில் ஒன்றுதான். குர்ஆன் மதரசாக்கள், பள்ளிக்கூடங்கள், இன்றைக்கு மக்தபுகள், மக்காத்திபுகள் என்று சொல்லி ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் மதரசாக்கள் இருக்கிறது. பிள்ளைகள் போராட்ட மதரசாவுக்கு மதரசாக்கள் என்று சொல்லக்கூடியதும் விதத்தில் ஒன்றுதான். அல்லது ஹஜ்ரத் வாரா வீட்டுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கிறதுக்கு இதுவும் விதத்தில் ஒன்றுதான். ஏன் காரணம்னா, நபியினுடைய காலத்துல யாரும் குர்ஆனை ஓதுறதுக்கு மதரசாவுக்கு போகவும் இல்லை. நபியினுடைய காலத்துல குர்ஆனை ஓதி கொடுக்கிறதுக்கு ஹஜ்ரத்மா வீட்டுக்கு வரவும் இல்லை. ஆனா ஒவ்வொரு பிள்ளையும் குர்ஆன் ஓத படிச்சாங்க. யாருக்கு தெரியுமா? உம்மாட்டே பாப்பாங்க, உம்மாட்டே பாப்பாங்க. இன்னைக்கு உம்மா ஒரு வாப்பா குர்ஆனை ஓதி கொடுக்கிறதுக்கு ஹோம் ஸ்கூலிங், ஹோம் ஸ்கூலிங் என்ற பேசிக் கான்செப்டை இஸ்லாம் மிக அழகாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது. எந்த பிள்ளைக்கு குர்ஆன் நான் தான் கொடுக்கணும். அந்த உமர் மௌலானா ஷுக்வார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த வீட்டுல ராவக்கி புள்ளைய தூக்கமாக்கும் பொழுது அந்த புள்ளையோட கண் பொத்திப்படுது, அடே புள்ள தூங்குது. என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஓப்பனா பேசுறேன். அந்த புள்ளையோட கண் பொத்திப்படுகிறது. அந்த புள்ளைய தூக்கமாக்குறாரே அந்த புள்ளையோட தாய் சூரா யாசீன் ஓதி